யூசுவலா வெஜிடேரியன் கடையில போய் பரோட்டா சாப்பிட்டோம்னா, அதுக்கு காய்கறி, பட்டாணி எல்லாம் நெறைய போட்டு ஒரு குருமா தருவாங்க. அது பரோட்டாவோட சாப்பிட அவ்ளோ சூப்பரா இருக்கும். அந்த குருமால பார்த்தீங்கன்னா, அவங்க மல்லிப்பொடியே சேர்த்திருக்க மாட்டாங்க. பட் கிரேவி நல்ல திக்காவும், சாப்பிட நல்ல வாசனையாவும் இருக்கும். இன்னைக்கும் நான் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பரா வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அத பண்றதுக்காக காஞ்ச பச்சை பட்டாணி, மஞ்ச பட்டாணி, கொண்டைக்கடலை இத 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மீல் மேக்கரையும் வெந்நீல போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல வெள்ளை எள்ளு, பச்சை மிளகாய், கசகசா, சோம்பு, கரம் மசாலா, தேங்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். குக்கர்ல எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் மல்லி இலை சேர்த்து வதக்குங்க. அதோட கட் பண்ணி வச்சிருக்க காய்கறி, ஊற வச்சிருக்க பட்டாணி, மீல் மேக்கர், தக்காளி இது எல்லாத்தையுமே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட தண்ணி உப்பு சேர்த்து ஒரு 2 விசில் விடுங்க. அவ்வளவுதான். நல்ல வாசனையான டேஸ்டியான வெஜிடபிள் குருமா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க.